السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்தவர்களாக ஒற்றைப்படை இரவிலே இரவு வணக்கத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு மத்தியிலே சில மார்க்க தகவல்கள் எடுத்து சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சிறிய பயான் நிகழ்ச்சி அந்த டீ டைம்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. பொதுவாக இந்த ரமலான் மாதத்துல நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக தொழுகைகளை தொழுவது, குரானை எடுத்து ஓதுவது, திக்ர் செய்வது போன்ற வணக்க வழிபாடுகளிலேயே நாம் நிறைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரமலான் நேரம் முடிந்து விட்டால் இந்த வணக்க வழிபாடுகள் நம்மிடத்துல எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் வணக்க வழிபாடுகள் ஒரு விதமான குறைவு நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அதிலும் சொல்ல போனால் இன்றைக்கு நாம் நம்மளுடைய வீடுகளை அமைதி நிறைந்த வீடுகளாக ஆக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா. இறைவன் உங்களுடைய வீடுகளிலேயும் ஒரு அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான். நம்மளுடைய வீடுகள் என்பது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கணுமா? ஒரு அமைதி நிறைந்த ஒரு இடமாக இருக்கணும். எப்போது நமக்கு நம்மளுடைய வீட்டுல அமைதி இருக்கும்? கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல உழைச்சு ஒரு வீட்டை கட்டி முடிச்ச உடனே நமக்கு நிம்மதி கிடைச்சிருமா? இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டிய பிறகு அங்கே வசிக்கும் பொழுது, நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டுற, எனக்கு எந்த ஒரு நிம்மதியுமே இல்லையே. நிம்மதியா இருக்கலாங்கிறதுக்காகத்தான் இதை கட்டினேன், ஆனால் எனக்கு ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது என்று பல நபர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொன்னானே, உங்களுடைய வீடுகள்ல நாம மன அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று. அப்ப அந்த மன அமைதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலான்ல நாம என்னென்ன காரியங்களை செய்கின்றோமோ அந்த காரியங்களை மற்ற மாதங்களிலேயும் குறிப்பாக நம்மளுடைய வீடுகளில் நாம் அதை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லுகிறார்கள். நம்முடைய வீடு நிறைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கணுமா? இறைவனுடைய அருளை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கணுமா? அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம வீட்டுல எதெல்லாம் கடைபிடிக்கணும்? முதலாவது, நாம தொழுகக்கூடிய தொழுகை இருக்குதா இல்லையா? அந்த தொழுகைகளிலேயும் சில தொழுகைகளை நம்மளுடைய வீடுகளில் தொழுவதற்கு நாம முயற்சிக்க வேண்டும். பொதுவா ஆண்களை பொறுத்த வரையில 5 நேர தொழுகைகளை நாம பள்ளிவாசல்ல வந்துதான் தொழுகணும். அதுதான் மார்க்கம் நமக்கு அதிகம் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம். இப்படி நாம பள்ளிவாசல்ல தொழுகக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் அந்த 5 வேளை தொழுகையை தாண்டி மற்ற சுன்னத்தான தொழுகைகள் இருக்குதா இல்லையா? குறிப்பாக இரவு நேரத்துல தொழுகக்கூடிய தொழுகைகள், தஹஜ்ஜத் போன்ற அந்த தொழுகைகள், இதை நாம் நம்மளுடைய வீடுகளிலேயும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, இஜஅலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயும் தொழுகையை ஆக்கி கொள்ளுங்கள். இந்த சட்டம் பெண்களுக்கான சட்டமாக இஸ்லாம் நமக்கு சொல்லல. எனவே பெண்களை பொறுத்த வரையில் 5 வேளை தொழுகை, ஒரு பெண் விரும்பினால் பள்ளிவாசல்ல தொழுகலாம், ஒரு பெண் விரும்பினால் வீட்டுல தொழுதுக்கிடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நபிமொழியை பெண்களுக்காக மட்டும் சொல்லவில்லை, ஆண்கள் பெண்கள் 2 சாராரையும் சேர்த்தே சொல்லுகிறார்கள். இஜஅலு புயூதக்கும் இஜஅலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலே ஆக்கிக் கொள்ளுங்கள். வலா தத்தஹிதுஹா குபூரா, உங்களுடைய வீடுகளை கபர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு நம்ம யாராவது இறந்து போன நபர்கள் நம்ம வீட்டுல அடக்கம் பண்றோமா? காலங்காலமா நம்ம ஊர்ல உள்ள வழக்கத்தை எதை நீங்க எடுத்து பார்த்தாலும் நம்ம யாரையுமே இறந்து போன நபர்களை வீட்டுல அடக்கம் பண்றது இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபராக மாத்தாதீங்க என்று சொல்றாங்கல்ல. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, கபூர்லதான் போய் நாம் என்ன செய்ய முடியாது, எந்த தொழுகையும் தொழ முடியாது. ஒரு கபர் அடக்கம் பண்ணி அந்த கபரை முன்னோக்கி நாம தொழ முடியுமா? அப்ப அந்த கபருஸ்தான் தொழப்பட முடியாத ஒரு இடமாக இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள்.
அதே மாதிரி இன்னொரு நபி மொழியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதா கல்லா அஹதுக்கும் ஸலாத்த ஃபீ மஸ்ஜிதிஹி, உங்கள ஒருவர் தொழுகையை பள்ளிவாசல்ல நிறைவேற்றக்கூடிய ஆளாக இருந்தாலும் ஃபல் யஜஅல் லி பைத்திஹி நஸீபன் மின் ஸலாத்திஹி, அவர் சில தொழுகைகளை தன்னுடைய வீடுகளிலேயும் ஆக்கிக் கொள்ளட்டும். கடமையான தொழுகை ஆண்கள் நீங்க பள்ளிவாசல்ல தான் தொழுகணும். அந்த கடமையான தொழுகை பள்ளிவாசல்ல தொழுகிறீங்கல்ல, சில தொழுகைகளை, அந்த கடமை அல்லாத மற்ற தொழுகைகள்ல சிலதை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த நபிமொழிக்கு கடைசியில் அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபஇன்னல்லாஹ ஜாயிலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி, அவர் தன்னுடைய வீட்டிலே தொழுகக்கூடிய அந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹைரன், முழுக்க முழுக்க நன்மையாகவே ஆக்கி வைத்து விடுவார். அந்த வீட்டை வச்சு நமக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் கடமையாக்கிய தொழுகையை நீங்கள் பள்ளிவாசலில் தொழுவதை போல உபரியான தொழுகையை உங்க வீடுகள்ல தொழுங்க. அப்படி தொழுக தொழுக உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு நபிமொழியை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவி அவங்க சொந்தமா தான் என்ன செய்யறாங்க, காசு போட்டு அந்த பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அதுல தனக்கென்று தங்குவதற்காக ஒரு வீட்டையும் அமைத்துக் கொள்ளுகிறார்கள். மஸ்ஜிது நபவி வீடு ரெண்டுமே ஒட்டி ஒட்டி தானே இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா தொழுகைகளையும் பள்ளிவாசல்ல மட்டும்தான் தொழுதாங்களா அப்படின்னு பார்த்தா, சில தொழுகைகளை தன்னுடைய வீடுகளிலேயே தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். மஸ்ஜிது நபவிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ரொம்ப தூரம் இல்லை. இடையில அந்த வாசலை மறைப்பதற்காக ஒரு பாய் தான் விரிக்கப்பட்டிருக்கும். அந்த பாயை கடந்துட்டா பள்ளிவாசலுக்குள்ள வந்துடலாம். அந்த அளவிற்கு தன்னுடைய வீடும் பள்ளிவாசலும் நெருக்கமாக இருக்கும் பொழுது எல்லா தொழுகை ரசூலுல்லாஹி என்ன பண்ணல, பள்ளிவாசலிலேயே தொழுகல. சில சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுதிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழியை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிரந்தங்கள், ஆதாரப்பூர்வமான நபிமொழியாக பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டுல இரவு தொழுகை தொழுவாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறுக்க வசமாக படுத்திருப்பேன். கிப்லாவுக்கு குறுக்க அப்படி நான் படுத்திருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுக்கு வரும் பொழுது என்னுடைய கால்ல குத்துவாங்க. குத்துன உடனே என் காலை மடக்கிக்குவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலைக்கு வந்த பிறகு என்னுடைய காலை நீட்டிக்குவேன். ஏன்னா அன்றைக்கு எங்களுடைய வீடுகள்ல லைட் இருக்காது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய நபிமொழியை பார்க்கிறோமே. அப்ப அந்த ஹதீஸ் நமக்கு என்ன காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் பக்கத்துலதான் பள்ளிவாசல் இருக்குது, அங்கேயே தொழுதிருக்கலாம். இருந்தாலும் நாம் நம்மளுடைய வீடுகள்ல தொழுகையை முறையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆண்களாகவே இருந்தாலும் சில சுன்னத்தான தொழுகைகளை தன்னுடைய வீட்டில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பாடமாக கற்றுத் தருகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு நபிமொழி நாம் எல்லாம் அதிகமாக தெரிந்தது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதுல இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இரவு தொழுதாங்கன்னு ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா? இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு முறை என்னுடைய சிறிய தாயார் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல தூங்கினேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் என்ன செஞ்சாங்க, இரவு தொழுதாங்க. நானும் முழு செய்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடது பக்கத்துல நின்று தொழுதேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய வலது பக்கம் நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட 10 ரக்காயத்து 2 ரக்காயத்துகளாக 10 ரக்காயத்துகள் வரை நான் இரவு தொழுதேன் என்று இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய நபிமொழிகளை நாம ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோமே. இப்படி நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சில சுன்னத்தான தொழுகைகளை தன்னுடைய வீட்டிலே தொழுவதன் மூலமாக அது தனக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த வீட்டை ஆக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படி ஆக்கி இருக்கிறோமா? ஆண்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல பெண்களும் ரமலான் மாதம் என்று வருகிற பொழுது தொழுகைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. ரமலான் அல்லாத மற்ற மாதங்கள்ல நம்முடைய வீடுகள்ல தொழுகை ஒழுங்காக நடத்தப்படுதா? எல்லாரும் தொழுகையை ஒழுங்கா கடைபிடிக்கிறாங்களா? அப்படி யாரும் அதுல குறை வைக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நம்ம வீட்டுல உள்ளவங்க நமக்கு நாமளே சில சட்டங்கள் போட்டுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்முடைய வீடுகள்ல தொழுகைகள் அனைத்து நபர்களும் முறையா கடைபிடிக்கணும். ஏன்னா அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப நம்மளுடைய வீடு நமக்கு மன அமைதி தரக்கூடிய ஒரு வீடாக மாற வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணும், அல்லாஹ்வுடைய நன்மை வேணும். அப்ப அல்லாஹ்விடமிருந்து அந்த அருளும் நன்மையும் நமக்கு கிடைப்பதற்கு நாம் அங்கு இருந்து தொழுகக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்குகிறான். அப்ப இதுல கொஞ்சம் நாம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். அடுத்து
நம்முடைய வீடு முழுக்க முழுக்க அருள் நிறைந்த ஒரு வீடாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் இருக்குதா இல்லையா, அந்த குர்ஆனை எடுத்து வீட்டுல உட்கார்ந்து படியுங்க. இன்னைக்கு ஆண்கள்லயே சில நபர்கள்ட்ட என்ன பழக்கத்தை பார்க்க முடியுது, பள்ளிவாசலில் வந்து உட்காரும் போது குர்ஆனை படிக்கிறாங்க. குர்ஆன் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ பள்ளிவாசல்ல இருந்து படிக்கிறாங்க. ஆனால் வீடுகளில் குர்ஆனை எடுத்து படிப்பது இந்த ரமலான் மாசத்துல இருந்தாலும் ரமலான் அல்லாத மற்ற மாசத்துல பாத்தீங்கன்னா குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப ரொம்ப குறைந்து போய் இருக்கிறது. அதே போல பெண்களை எடுத்துக்கிட்ட ஆரம்பத்துல 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்த வயசான அம்மாமார்கள் கையில குர்ஆனை எடுத்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை மாறி போயிடுச்சு, போன் வந்ததுதான், இன்டர்நெட் வந்தது, சமூக வலைதளம் வந்ததுதான். குர்ஆனை எடுத்து படித்துக் கொண்டிருந்த வயதான தாய்மார்கள் கூட இன்றைக்கு போன்ல மூழ்கி கிடந்த அந்த குர்ஆனுடைய தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாம நம்மளுடைய வீடுகள்ல குர்ஆனை எடுத்து படிக்காம இருக்கிறதுக்கும் நாம நம்முடைய வீடுகள்ல குர்ஆனை எடுத்து படிக்கிறதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு ஒப்பீட்டை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தாரமி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னல் பைத்தல யத்தசிஉ அலா அஹ்லிஹி, ஒரு வீடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு ஒரு விசால தன்மையை ஏற்படுத்தும். வ தஹ்துருஹுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அந்த வீட்டிற்கு வந்து ஆஜராகுவார்கள். அல்லாஹ்வினுடைய வானவர்கள், அருள் நிறைந்த வானவர்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருவதற்காகவே மலக்குமார்கள் வந்து ஆஜராகுவார்களா. வ தஹ்ஜுருஹு ஷயாத்தீன், அந்த வீட்டை பார்த்தாலேயே ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவானாம். எவ்வளவு சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு விசாலத்தன்மை இருக்கும், ஒரு நெருக்கடி இருக்காது, மனக்கஷ்டம் இருக்காது. அந்த நெருக்கடி இல்லாம மனக்கஷ்டம் இல்லாம ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு ஆகாம எல்லா விசாலத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. இறைவனுடைய அருளை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் அந்த வீட்டுக்கு வருவாங்க. ஷைத்தான் அந்த வீட்டை பார்த்தாலேயே விரண்டோடக்கூடியதாக இருக்கும். அதே போல யக்ஃபுருஹு கைருஹு, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு முழுக்க முழுக்க நன்மைகள் தான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். குர்ஆன், எந்த வீடுகள் அல்லாஹ்வுடைய வேதம் படிக்கப்படுதோ அந்த வீடுகளுக்கு இந்த மாதிரியான பல நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதிலே தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், இன்னல் பைத்த, இன்னும் சில வீடு இருக்கிறது, ல யலீகு அலா அஹ்லிஹி, அந்த வீடு அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு விதமான நெருக்கடி நிலையை ஏற்படுத்தும். எப்ப பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன் மாதிரி, ஒரு மன அழுத்தம் மாதிரி ஒரு நெருக்கடி நிலையை ஏற்படுத்தி விடும். தஹ்ஜுருஹுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் வருவதற்கு தடையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளை வானவர்கள் தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அந்த அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் அந்த வீட்டிற்கு உள்ள வரமாட்டார்களாம். அல்லாஹ்வுடைய வானவர்கள் வராமல் ஷைத்தான்கள் அந்த வீட்டில் ஆஜராகுவார்கள். அப்ப ஷைத்தானா அந்த வீட்டில் ஆஜரானால் அப்ப அந்த வீட்டினுடைய நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மார்க் அடிப்படையில் உள்ள ஒரு வீடாக இருக்குமா, இஸ்லாமிய அடிப்படையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்குமா? அப்ப ஷைத்தான்கள் எல்லாம் ஆஜராகுவார்கள். அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் ரொம்ப ரொம்ப குறைந்து கிடைக்கும். நன்மை செய்வாங்க, ரொம்ப ரொம்ப குறைவா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லா யுக்ரஉ ஃபீஹில் குர்ஆன், எந்த வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படாம இருக்குதோ அந்த வீட்டுக்கு இந்த நிலை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரே நபிமொழி தான். அங்க வீடுகள்ல குர்ஆனை எடுத்து படிச்சா அவங்களுக்கு கிடைக்கிற சிறப்பு என்ன, குர்ஆன் எடுத்து படிக்கப்படாமல் இருந்தால் அங்கு கிடைக்கிற சிறப்பு என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் வேறுபடுத்தி காட்டுகிறார்களே. ரமலான் மாதத்தில் இதுல நம்ம யாருமே குறை வைக்கிறது இல்லை. ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலேயும் நம்மள்ட்ட அந்த தன்மை இருக்குதா? வீடுகள்ல நாம குர்ஆனுடைய தொடர்பை எடுத்து படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். வானவர்களும் நம்முடைய வீட்டிற்கு வந்து ஆஜராகுவார்கள். ஷைத்தான் நம்முடைய வீட்டை பார்த்தாலேயே விரண்டோடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே கருத்தை இன்னொரு நபிமொழியில சொல்றாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், நீங்கள் உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீட்டுல சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை பார்த்து ஷைத்தானை விரண்டோடி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப அது போன்ற அந்த சூரா பக்கரா என்பது குர்ஆன்ல இருக்கக்கூடியதுதான். அப்ப அதை நாம் எடுத்து வீடுகளில் ஓதுகிற பொழுது
அந்த இறைவனுடைய வேதம் எந்த வீடுகளிலே முறையாக ஓதப்படுகிறதோ அங்கே சைத்தான் விரண்டோடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்படி சைத்தான் விரண்டோடி விட்டாலேயே நமக்கு நிம்மதி கிடைச்சிரும். நாம சிறந்த முறையில வாழ்வதற்கான பல நன்மைகள் கிடைத்துவிடும். அப்ப இதை நாம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி எப்படி தொழுகிறது வீட்டுல ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்குதோ, அதே மாதிரி குர்ஆனை ஓதுறது வீட்டுல அவசியமான காரியமா இருக்குதோ, நம்ம அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைத்து zikr செய்வது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற இறைவனை நினைக்கக்கூடிய zikriனுடைய வார்த்தைகள் இருக்குதா இல்லையா? அந்த zikriனுடைய வார்த்தைகளை நாம் வீட்டில் இருந்து செய்வதும் அதுவும் நமக்கு அதிகமான நன்மையை தருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இதா தஹலர் ரஜுலு பைத்தஹு, ஒருவர் தன்னுடைய வீட்டிற்கு நுழைகிறார், அப்படி வீட்டுல நுழைகிற பொழுதே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நபராக அவர் இருந்தால், உணவு சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவராக இருந்தால், கால ஷைத்தானோ, ஷைத்தான் அப்போது சொல்லிவிடுவானாம், லா மபீத்தலக்கும், தன்னுடைய படைப்பட்டாளத்துக்கு சொல்லிடுவான், இனிமே நமக்கு இங்க தங்குறதுக்கு எந்த வேலையுமே இல்ல. ஏன்னா இங்க உள்ளவங்க தான் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டாங்க. இறைவனை நினைவு கூர்ந்து இந்த அடியார்களை இவர்களை வழிகெடுக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? நாம இனிமே இங்க தங்குறதுக்கு நமக்கு வேலையே இல்ல. அதே போல வலா அஷான், நமக்கென்று இங்க எந்த உணவுமே கிடையாது. அப்ப வீட்டிற்குள்ள நுழையும் பொழுதே நாம இறைவனுடைய நினைவோடு உள்ள நுழைந்தோம் என்று சொன்னால் அங்கேயே ஷைத்தான் வரமாட்டான். சாப்பிடுகிற பொழுது இறை நினைவோடு நாம சாப்பிட்டோம் என்று சொன்னால் அங்கேயே ஷைத்தான் வரமாட்டான். அதே நபிமொழியில் அடுத்து சொல்றாங்க, இன்னும் ஒருவர் வீட்டுல நுழைகிறார், பலம் எதுக்குருவாக இந்த துகூலிகி, அப்படி நுழைகிற பொழுது அவர் அல்லாஹ்வை நினைவு கூறாவிட்டால் அப்ப கால ஷைத்தானும், ஷைத்தான் சொல்லி விடுவானாம், அதிரத்துமுல் மபீத், இங்க இன்னைக்கு நாம தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்குது. அப்ப ஷைத்தான் வந்து தங்குவதற்கும் ஷைத்தான் பார்த்தாலேயே விரண்டு ஓடுவதற்கும் எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அளவுகோலா சொல்றாங்க? எந்த வீடுகளில் இறை நினைவுகள் zikர்கள் அதிகம் இருக்கிறதோ அந்த வீடுகள்ல ஷைத்தானுடைய தாக்குதல் எதுவுமே இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு அந்த zikr செய்யக்கூடிய காரியங்கள் நாம கூடுதல் கவனம் எடுத்திருக்கிறோமா? அது நம்முடைய வீடுகள் இன்னைக்கு முறையா இருக்குதா? அதுல ஏதேனும் குறைவு வைத்தோம் என்று சொன்னால் அதை நாம் சரி செய்து கொண்டாலேயே நம்மளுடைய வீடு சைத்தானுடைய தாக்குதல் இல்லாமல், ஒரு விதமான அழுத்தத்திற்குள்ளவர்களாக நாம் இல்லாமல் நாம வந்து ஒரு மன அமைதியை பெறக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் நமக்கு வழிகாட்டுறத பார்க்கிறோம். இன்னும் இதே கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நபிமொழியில சொல்லி காட்டுறாங்க, மஸலுல் பைத்துல்லதி யுதுகரு ஃபீஹி யுதுகருல்லாஹு ஃபீஹி, எந்த வீட்டிலே அல்லாஹ் அதிகம் அதிகம் நினைவு கூறப்படுகிறானோ அந்த வீட்டிற்கு உதாரணம். அதே போல ஒரு பைத்தில்லதி லா யுதுகருல்லாஹு ஃபீஹி, எதில் அல்லாஹ் நினைவு கூறப்படாமல் இருக்கிறானோ அந்த வீட்டிற்கும் உதாரணம். ரெண்டுக்கும், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீட்டிற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத வீட்டிற்கும் உள்ள அந்த உதாரணம் என்பது மஸலுல் ஹய்யி வல் மையித், உயிரோடு வாழக்கூடியவனும் இறந்தவனுக்கும் இதுதான் அந்த உதாரணம். உசுரோடு இருக்கிறவன் எப்படி எப்போது உயிரோட்டமோடு இருக்கிறானோ, இறைவனை நினைவு கூறக்கூடிய வீடுகள் முழுக்க முழுக்க உயிரோட்டம் உள்ள ஒரு வீடுகளாக இருக்கும். இறைவன் நினைவு கூறப்படாத வீடுகள் அது இறந்த மூப்பான ஒரு நிலையில் தான் அது இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நம்முடைய வீடுகள்ல இறை நினைவுகளையும் கொஞ்சம் அதிகப்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும். இறுதியாக நாம எல்லாருமே நம்மளுடைய வீட்டுல ஒரு பழக்கத்தை ஒண்ணு வைக்கணும். யாரு நம்ம வீட்டிற்குள்ள வர்றதா இருந்தாலும், நாம நம்ம வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதா இருந்தாலும் சரி, சலாம் சொல்லி உள்ள வாங்க என்கிற அந்த ஒரு பழக்கத்தை நாம வைக்கிறோம்னு வைங்க, அதுவும் நமக்கு ஒரு மன நிம்மதியை அமைதியை பெற்று தரக்கூடிய ஒண்ணு. ஏன்னா இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதனுடைய அர்த்தம் என்ன? இறைவனுடைய அந்த அமைதி உங்கள் மீது உண்டாகட்டும். அதையே முழுசா சொல்றாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுசா சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய அமைதி உங்களுக்கு வரட்டும், இறைவனுடைய பரக்கத்துகள் உங்களுக்கு வரட்டும், இறைவனுடைய அருள் உங்களுக்கு வரட்டும் என்று முழுக்க முழுக்க அவங்க அல்லாஹ்விடத்துல நமக்காக ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாங்க. நாம திருப்பி அவங்களுக்கு பதில் சலாம் சொல்றோம்னு வைங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அமைதி உண்டாகட்டும். இப்படி ஒருவருக்கொருவர் முகமது சொல்லிக் கொள்கிற பொழுது, அதையும் நம்மளுடைய வீட்டிலே வாடிக்கையாக ஆக்கும் பொழுது, இந்த சலாம்ங்கிறது இன்னைக்கு நம்மள்ட்ட எப்படி இருக்குது? வீட்டுக்கு வெளியே இன்னைக்கு ஃபாலோ பண்ண நிறைய இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க.
பள்ளிவாசல்ல ஒரு ஆளை பார்த்தா சலாம் சொல்றோம், வெளியே தெருவுல யாராவது பார்த்தா ஒரு ஆளை சலாம் சொல்றோம். இப்படி இந்த சலாத்தை நம்முடைய வீடுகளிலேயும் நாம் அதிகப்படுத்திக் கொண்டால் அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் அமைதியை கேட்கின்றார்கள், நாமளும் அவங்களுக்காக அமைதி கேட்கும் பொழுது அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒண்ணா இருந்துச்சுன்னு வைங்க, அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க மன அமைதி ஏற்படுமா இல்லையா? அப்ப இது போன்ற விஷயங்களை நாம் முறையாக கடைபிடித்தால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறியதை போல வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, இறைவன் உங்களுடைய வீடுகளிலேயும் அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்ப நம்மளுடைய வீடுகள் அது அமைதி நிறைந்த ஒரு வீடுகளாக நமக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் இது போன்று மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம கடைபிடிக்கணும். அதுல ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை திருத்திக் கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் அதை சரி செய்வோம். அப்படி சரி செய்து முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய அமைதியை நம்முடைய வீட்டின் மூலமாக நாம் பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.